வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹார்ஸ் டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பேஸ் வந்து தெர்மாக்கோல் அல்லது ஹார்ட்போர்ட் கிடைச்சாலுமே அதை எடுத்துக்கோங்க. அது நான் பிளாக் கலரில் வந்து கலர் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம சைடு எல்லாம் வைக்கிறதுக்கு 6 வந்து லென்த் பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் சைட் 4 6, ஒன் சைட் 3 6 அது மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் 3 சைடுமே நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 2 பண்ணி க்ளூ ஸ்டிக் இருந்ததுன்னா க்ளூ ஸ்டிக் அல்லது ஃபெவிக்ரில் வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இது மாதிரி 3 சைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. தென் இதை ஃபினிஷ் பண்ண அப்புறமா 3 ஸ்டிக்ஸ் இது மாதிரி எடுத்து நம்ம கேட் அல்லது அந்த ஸ்டேபிளுக்கு இடையில உங்களுக்கு எது மாதிரி உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி எடுத்துடுங்க. இது எதுக்காகனா நம்ம கேட் செட்டப்புக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். சப்போஸ் இது மாதிரி ஸ்டிக்ஸ் இல்லைன்னா ஈக்கிள் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் பிரேக் பண்ணி இது மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டிக்ஸு கொஞ்சம் ப்ராடான ஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். தென் இது வந்து நம்ம இன்சைடில் ஒரு ரோ மாதிரி பண்ணுறதுக்காக 4 6 எடுத்து இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இனி இது செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம டாப் வந்து இது மாதிரி ஹார்ட்போர்டில் நல்ல பேப்பர் ரிமூவ் பண்ணும்போது இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அதை நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். இனி அதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்கிட்ட ஒரு ஹார்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை ஒன்று நான் வைக்கிறேன். 1 2 இருந்ததுன்னா நெக்ஸ்ட் சைடுமே ஒரு கேட் மாதிரி வச்சு அதுலேயுமே நீங்கள் ஹார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் வந்து நான் டாப் வந்து ப்ளூ கலர், அப்புறம் சைடெல்லாம் வந்து ஒரு எல்லோ கலர், ஒரு க்ரீனிஷ் கலர் மாதிரி வருமே அந்த கலர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதில் நீங்கள் எத்தனை செக்ஷன்ஸ் வேணாலும் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கொடுத்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்மால் கிராஃப்ட் ப்ராஜெக்ட் அப்புறம் ஆர்ட் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.